ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமாக எலுமிச்சம்பழம் இலையில் மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். நான் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை அரை மணி நேரம் போல் ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நான் கெட்டியான மோரை தயிர் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். கூடவே நம்ம அடித்து வச்சதையும் இதோட சேர்த்து விட்டுடலாம். மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இது நுரக்கட்டி வரணும், அது வரை இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டி வரணும். இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து சேர்த்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, கூடவே 2 வரமிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்ததை மோர் குழம்புல சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் எலுமிச்சம்பழம் இலையை சேர்த்து விடணும். இந்த எலுமிச்சம்பழம் இலை மோர் குழம்புல நல்லா ஊறி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட எலுமிச்சம்பழம் இலை மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.